17ஆம் தேதி சாட்டர்டே ஈவினிங் நான் போய் வண்டியை விட்டேன் சரி கேரேஜில். ஒரு வாரம் வண்டி எதுவுமே பார்க்கல, அப்படி தான் போட்டிருந்துருக்காங்க. நானும் சரி ஓகே சரி பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி 26 நினைக்கிறேன், 26 ஆகஸ்ட் அன்னைக்கு மண்டே எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ப்ரோ இந்த மாதிரி இப்போ தான் ஓப்பன் பண்ணோம், கேம்ப் சாப்பிட்டு காலி அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த ஹார்ட் இருக்குல்ல அப்படி வெளியில் வந்துட்டு இன்ஜில் ஏதாவது சின்னதாக சவுண்ட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வண்டி நீங்கள் சைடில் ஓரங்கட்டிங்க. என்ன மாதிரி ஓட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 1500 நான் பார்த்தது தான் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு நான் வண்டியை எடுத்து. ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் செம்மையாக இருக்கேன். நம்ம வண்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த டைமிங் டென்ஷனர் ஓகேவா. ஸோ அது கிட்டத்தட்ட 30ஆம் தேதி ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்போ ஏப்ரல், இப்போ எந்த மாதம், ஆகஸ்ட், ஜூலை 30ஆம் தேதி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இப்போ தான் வந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16 ஓகேவா. ஸோ இன்றைக்கி தான் என் கை கிடச்சிச்சு. இந்த பார்த்தீங்களா இதாக வச்சா இருக்குங்க பார்த்தீங்களா, இது ஒன்று. அண்ட் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 148 ரூபா இதோட ரேட்டு. அண்ட் அது டென்ஷனர் காட்டுறேன். இதாக இருக்கா, நல்லா புதுசாக இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தெரியுமா, அதையும் காட்டுறேன். 1369 ரூபா, கிட்டத்தட்ட 1400 ரூபா வருது. ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு 1500 சம்திங் எனக்கு வந்துச்சு. இது வந்து பில் வேணாலும் போடுறேன், பார்ட் நம்பர் வேணாலும் கீழே மென்ஷன் போடுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக. ஆக்சுவலாக இதை நான் வந்து தேடி பார்த்தேன், யூடியூப்லையும் சரி எங்கேயுமே தேடி பார்த்தேன். இதோட பார்ட் நம்பர் அண்ட் இதை பற்றி யாருமே வீடியோ போடல. இது பற்றி வீடியோ போட்டிருக்காங்க, இதோட ரேட்டை வீடியோ போடல. எனக்கு டோட்டலாக இது ரெண்டுமே சேர்த்து 1500 ரூபா வச்சு மக்கள் ஓகேவா. அண்ட் இன்றைக்கி நான் வந்து இதை மாட்டி பார்க்க போகிறேன். இதை மாட்டினா சரியாகுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா ஒரு கெஸ்ஸில் தான் நான் இது வந்து மாட்ட போகிறேன். ஏன்னா நான் ஆக்சுவலாக அதை கழட்டிட்டு மாட்டும்போது கொஞ்சம் ஓகே வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போவும் சரியாகும்னு சொல்லி தான் நான் வந்து இதை மாட்ட போகிறேன். இப்போ இதை மாட்டியும் சரியாகலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நேராக ஒர்க் ஷாப் எடுத்து தான் போனோம். ஹெட்டில் வால்வு வாட் எவர் எல்லாமே செக் பண்ணோம், வேதனையாக இருக்குது. அண்ட் ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு இதை வந்து இது மாட்டுறதுக்கான ஸ்பேனர் என்கிட்ட இல்லை. இது வந்து சைஸ் எவ்வளோ தெரியுமா, 30 mm ஸ்க்ரூ. இதோட மாட்டுறதுக்கு வந்து அது அந்த இது என்கிட்ட இல்லை, என்கிட்ட 28 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ மெக்கானிக் ஷெட்டில் கேட்டு வந்துட்டேன். அவங்க வந்து ஃபேரிங் கழட்டிட்டு வாங்க மாட்டி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேரிங் கழட்டிட்டு மாட்டிட்டு ஓகே இல்லையான்னு பார்க்கலாம். டூல்ஸ் பேக் எடுத்தாச்சு, கீழே போய் டேரெக்டாக ஃபுல்லாத்தையும் கழட்டணும். நேற்று தான் கழட்டி மாட்டினேன். ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு தெரியுமா, இந்த இடத்துக்குள்ளே இருக்கும், இந்த இடத்துல வரும். ஸோ நம்ம இப்போது இதை கழட்டணும், இந்த ஃபேரிங் கழட்டணும், இதை கழட்டணும். இது எல்லாத்தையும் கழட்டினா தான் உள்ளேருந்து எடுக்க முடியும். சரி ஓகே, கழட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம பையன் பார்த்தீங்களா, நேற்று வந்த பையன் நம்ம சாப்பிட நல்ல வேலை கூப்பிட்டு வந்துட்டேன், கரெக்டாக மாட்டிக்கிட்டான் நம்மக்கிட்ட. கழட்டிடுமா உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த பக்கம் ஃபேரிங் கழட்டியாச்சு. அண்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த நட்டு இல்லை இவனா ஃபோனு ஃப்ளாஷ் தான், ஃப்ளாஷு இந்த தெரிது பார்த்தீங்களா உள்ளே, இதுதான் அந்த நட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ லூஸாக இருக்குன்னு சொல்லி. அது கொஞ்சம் டைட்டாக இல்லாதனால இருக்குன்னு நான் ஒரு கெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ நம்ம அதை தான் மாட்ட போகிறோம். அண்ட் இதுதான் இது நட்டு ஓகேவா. ஸோ ஃப்ரேமை கழட்டியாச்சு. அண்ட் இப்போ நானும் தம்பியும் கடைக்கு போய் மாட்டிட்டு மாட்ட போகிறோம். மாட்டினா சவுண்டு அப்படியே வந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. வேதனையிலும் வேதனை, பெரிய வேதனை ஆகிடுவேன். வேறு எங்கேயாவது கடையில் விடணும், அது எப்போ மாட்டுவாங்கன்னு தெரில. ஹோப்ஃபுல்லி அதுதான் பிரச்சனையாக இருக்கும்னு நான் வந்து ஒரு 99% நம்பிட்டுருக்கேன். வேர்த்து ஊற்று தாங்க முடியல, மூஞ்சி தெரியும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ கலெக்டினதெல்லாம் இங்கே சேஃபாக வச்சாச்சு மக்களை. ஸோ பைக் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ நான் மெக்கானிக் ஷெட் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. மக்களே பார்த்தீங்க தெரியும் சவுண்டு எப்படி கேட்டுச்சுன்னு சொல்லி. ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த வீடியோ லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ஷனர் வந்தப்போ எடுத்த வீடியோ. அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் முன்னாடி ஆகஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வீக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு டேட்டு கிளியராக தெரில. நான் அப்போ எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கிறது. அண்ட் ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அண்ட்
அந்த அந்த டென்ஷனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வாங்கி போட்டிருந்தோம்னா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. ஆக்சுவலாக ஸ்பேர் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு வந்துச்சு. அந்த 15 நாளில் நான் வண்டியை ட்ரைவ் பண்ணது தான் பிரச்சனை. உங்களுக்கு இன்ஜினில் ஏதாவது அப்நார்மல் ஏதாவது சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வண்டியை அந்த மாதிரி ஓரம் கட்டிடுங்க. நான் பண்ண பெரிய தப்பு அப்படியே வச்சு ஓட்டுனது தான். எனக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் சவுண்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த பழைய வீடியோவில் மைல்டாக தான் இருக்கும். அது டென்ஷனர் தான் ப்ராப்ளம், ஓகேவா? ஆனால் அந்த டென்ஷனர் வீக்காக இருந்தனால அது வந்து எனக்கு ஹெட்டு கேம் சாஃப்ட் வரைக்குமே காலி. ஸோ கேம் சாஃப்ட் வரையே பிரச்சனை ஆகி போச்சு. சரியா? அதுக்கப்புறம் டைமிங் செட் டென்ஷனர் மாட்டின பிறகுமே சரியாகலன்னு சொல்லி நான் சரி ப்ரோ கேரேஜில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்களோட டேட் சொன்னாங்க, எடுத்துகிட்டு போய் விட்டேன். நான் எப்போ விட்டேன் அப்படின்னா ஆகஸ்ட் 17 சாட்டர்டே ஈவினிங் நான் போய் வண்டியை விட்டேன் சரி கேரேஜில். ஒரு வாரம் வண்டி எதுவுமே பார்க்கல, அப்படி தான் போட்டிருந்துருக்காங்க. நானும் சரி ஓகே சரி பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி 1 வீக் கழிச்சு மண்டே நான் அதுக்கு முன்னாடி கேட்டேன் ப்ரோ லேட் ஆகும்னாங்க. அண்ட் வண்டி ஓப்பன் கூட பண்ணலை. ஸோ 26 நினைக்கிறேன் 26 ஆகஸ்ட் அன்னைக்கு மண்டே எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க. ப்ரோ இந்த மாதிரி இப்போ தான் ஓப்பன் பண்ணோம், கேம் ஷாப்ட்டு காலி அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த ஹார்ட் இருக்குல்ல அப்படி வெளியில் வந்துட்டு ஏன்னா வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். அதுவும் அந்த என்ஜாய் பண்ணவே இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு ஒரே வேதனையாக போச்சு. என்னடா இது கேம்ப் ஷாப்ட்டு காலி அப்படிங்கிறாங்களே அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ இதுக்கு மேலே நான் கை வைக்கணும் அப்படின்னா லேபர் மட்டுமே 13,000 to 14,000 ரூபாய் கிட்ட ஆகும், ஓகேவா உங்களுக்கு அப்படின்னாங்க. எனக்கு அவங்க உள்ளே இருக்குது எல்லா வழியில் வந்துட்டு, அதாவது ஸ்பேர் இல்லாமல் லேபர் மட்டும். சரி ஓகே, ஏன்னா இது வந்து ரிவர்ஸ் இன்ஜின்ங்கிறனால இன்ஜினை இறக்கி ஏற்றணும்னு சொன்னாங்க. அண்ட் ஆஃப் இன்ஜினுக்கு 8,000 ரூபாய் கேட்டாங்க. போர் பிஸ்டன்லாம் கிராங்க்லாம் பார்க்கணும்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு அது போக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஹெட் தான் நமக்கு ப்ராப்ளம். டைமிங் செயின் வந்து மேலே ஹெட்டில் தான் அந்த 2 இன்லெட் அவுட்லெட், ஓகேவா? நான் அது இதில் பேச விரும்பல. ஸோ அதில் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ அதில் தான் கேம்ப் ஷாப்ட் இருக்கும். ஸோ கேம்ப் ஷாப்ட் தான் அடி வாங்குவோம், ஓகேவா? அப்படிங்கும்போது நம்மகிட்ட அவ்வளோ அமௌண்ட்டு கிடையாது. 2வது கேம்ப் ஷாப்ட் போயிடுச்சு அப்படிங்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு அதிகமாக ரேட்டுக்கு வரும். என்ன அப்போ ஸோ லேபர் வந்து ஒரு 14,000 ரூபா, ஸ்பேர் ஒரு 10,000 ரூபா, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 22,000 ரூபாய் கிட்ட வருது. என்னோட அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம எங்கே போவோம்? 22,000 ரூபா அப்படிங்கும்போது சரி இல்லை ப்ரோ எனக்கு வந்து நீங்கள் மாட்டின மாதிரியே கலட்டின மாதிரியே மாட்டி வச்சுங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி டோப் அடித்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஓட்டிட்டு வரல. வண்டலூர்லேருந்து நம்ம ரூம் வரைக்குமே எடுத்தேன். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்ரு தள்ளி எடுத்து வந்து விட்டது தான். எப்போ எடுத்ததுன்னா ஆகஸ்ட் 27 ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரியா? அப்படி தான் நிற்கிது. அண்ட் அதுக்கப்புறமா கேம்ப் ஷாப்ட்டு டைமிங் செயின் பிளாப்லா எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். போன வாரம் ஆர்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போன சாட்டர்டே, ஓகேவா? வண்டி ஸோ 27 எனக்கு ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு 26 27 ஓப்பன் பண்ணாங்க. நான் 26 தான் நினைக்கிறேன். ஸோ டியூஸ்டேவா மண்டே வந்ததில்லை. மண்டே ஓப்பன் பண்ணாங்க. டியூஸ்டே வந்து நான் ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே. ஸோ அடுத்த வீக் November 2 ஓகே இன்றைக்கி தான் ஸ்பேர் வந்திருக்கு. ஸோ பூந்தமல்லி டிவிஎஸ் ஷோரூம் ஆக்சுவலாக சம்மர் ரெஸ்பான்ஸ் மக்கள் சீரியஸாக நான் ஒரு நம்பர் தரேன் உங்களுக்கு. வந்து ஏதாவது ஸ்பேர் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஸ்பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்பேர் வேணும் அதை ஒரு அனுப்பிவிட்டால் போதும். ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு 1 வீக்கில் எனக்கு வாங்கி ஃபஸ்ட்டு எனக்கு லேட் ஆச்சு, ஒரு 15 days ஆச்சு. அது வந்து சார் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்குது, பில்லிங் போட்டாங்க, பட் வரது லேட் ஆகுது அப்படின்னாங்க. சரி ஓகே அது பிரச்சனை இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் எனக்கு வாங்கி தராங்க. கரெக்டாக 6 நாள் தான் ஆச்சு. போன டியூஸ்டே போட இந்த மண்டே வந்து எனக்கு ஸ்பேர் வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் வாங்கலை. ஸோ ஈவினிங் தான் போய் வாங்க போகணும். அண்ட் என்னெல்லாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக உங்களுக்கு பார்ட் நம்பர் தெரியல அப்படின்னா 6310 ஒரு பேஜ் ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லா அசம்பிள், அதாவது சின்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐடு இன்ஜின், ஓகேவா? நமக்கு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அதாவது ஒரு வாஷர்லேருந்து போல்டு வரைக்கும் எல்லாமே தனித்தனி பார்ட் நம்பர் போட்டு கிளியராக டயக்ராம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு பார்ட் நம்பரும் பார்ட் நேமும் கிடச்சிருச்சு. ஸோ அதை அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அவங்களுக்கும் ஆர்டர் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. அந்த பேஜ் வேணால் நான் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணால் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கிடக்கு A to Z, வண்டி ஹெட்லேருந்து டெய்ல் வரைக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டுக்குள்ள நம்பர் வந்து அதில் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஒரு 5 பார்ட் நம்பர்கிட்ட ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்துடுச்சு. பட் ஒன்று மட்டும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சார். நாங்கள் என்னென்னு தெரியல. அது வந்து ஹவுசிங் கேம்ப் ஷாட் மேலே இருக்கும். அந்த கேம்ப் ஷாட்டுக்கு மேலே ஒரு கப்பு மாதிரி இருக்கும். பட் அது மட்டும் தான் எனக்கு இல்லை. அதுக்கு இப்போ இன்னொன்று ஓப்பன் பண்ணி பார்க்கல நான். 2வது ஆக்சுவலாக மேலே ஹெட்டு மட்டும் தான் ஓப்பன் பண்ணாங்க, ஓகேவா? பாதி ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க 8,000 ரூபாய் கேட்டாங்கன்னா நான் எடுத்து வரல. அண்ட் இப்போ நான் வந்து காஞ்சிபுரம், அதாவது இன்றைக்கி செப்டம்பர் 2 செப்டம்பர் இந்த வீக்கெண்டு, அதாவது வெள்ளிக்கிழமை ஒருத்தங்க நான் பேசி வச்சுருக்கேன். அவங்க வண்டி எடுத்து வாங்க அப்புறம் நான் மாட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி சரியாயிரும் நினைக்கிறேன். அண்ட் இன்ஜினை கழட்டும் போது தான் இன்னும் என்னென்ன போயிருக்கு. அதாவது ஆஃப் இன்ஜின்
இது வந்து ஒரு ரிவர்ஸ் இன்ஜின் அப்படிங்கிறதுனால இன்ஜின் ஃபுல்லாகவே கழட்டணும் மக்களே. நீங்கள் பாருங்களேன், இது வந்து நமக்கு எக்ஸாஸ்ட் இந்த வழியாக போகும். உங்களுக்கு நேராக இருக்குமான்னு தெரில, பார்த்து எக்ஸாஸ்ட் இந்த வழியாக போகுது. அதனால் எல்லாருமே பயப்படுறாங்க இந்த இன்ஜினை கை வைக்கிறதுக்கு. ஸோ அதுதான் பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகே, ஸ்பேர் வாங்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈஸியாக அவங்க வந்து 1 day ஆகும் அப்படின்னாங்க ஃபுல்லாக. அதனால் நான் வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஆக்குறதுக்காக இந்த டேங்க் ஃப்ரேமு அப்புறம் முடிஞ்சால் டேங்கு அதையுமே கழட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கழட்டி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் இப்போ நான் வந்து கழட்டுறதுக்கு சரிங்களா. ஸோ டூல்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இப்போ கழட்டி வச்சுருவேன். இன்றைக்கி திங்கக்கிழமை நல்லா வச்சுருவேன். இன்றைக்கி மண்டே. இப்போ கழட்டி வச்சிட்டேன் அப்படின்னா இந்த வீக்கில் சண்டே இல்லாட்டி சண்டே கண்டிப்பாக கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி எந்த பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் ஸோ எஸ், இன்ஜினில் ஏதாவது சின்னதாக சவுண்ட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வண்டி நீங்கள் சைடில் ஓரங்கட்டிங்க. என்ன மாதிரி ஓட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 1500 நான் பார்த்தது தான் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு நான் வண்டி எடுத்து வாங்கி ஆசாசையாக வாங்கினோம். ஜஸ்ட் அப்படியே போட்டிருக்கோம் பாருங்கள், அப்படியே ஜஸ்ட் ஆகி கிடக்கு இதெல்லாம். சரி, ஓகே, ரெடி பண்ணலாம் மக்களே, ரெடி பண்ணலாம். எங்கே போயிட போகுது. அண்ட் இன்னும் ஸ்பேரோட ரேட்லாம் எனக்கு தெரியல. நான் இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன். நான் ஸ்பேர் வாங்கிட்டு வந்து இனி தான் வாங்க போக போகிறேன். மேபி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வரும்னு தெரில. சரி மக்களே, நான் ஸ்பேர் வாங்கிட்டு வந்து நான் கன்டினியூ பண்ணுறேன். மக்களே, ஸ்பேர் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா. ஸோ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4741 ரூபா. ஸோ பில் என்ன இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பில்லு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிஎஸ்டி மட்டுமே அதிகமாக போட்டிருக்காங்க. சரி விடுங்க, ஓகே. அண்ட் இதுதான் கேம் ஷாஃப்ட் அசம்பிளி. இன்லெட் அவுட்லெட் இருக்கும் நமக்கு. ஸோ 1 2 வாங்கியிருக்கேன். அண்ட் டைமிங் செயின் 1. இப்போ டைமிங் செயின் 1. அதாவது நம்ம அந்த கேஸ்கெட் கிளச்சு கவரை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கேஸ்கெட்டு. ஸோ இது மட்டும் தான் நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இதை மட்டும் மாட்டினாலே சால்வ் ஆகிரும் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே என்ன ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் என்ன போயிருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வீக்கில் வண்டி ரெடி ஆகிரும். இந்த ஃப்ரைடே. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது வேறு ஏதாவது ஸ்பேர் தேவைப்படுச்சுன்னா இன்னும் ஒரு 10 days தள்ளி போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேஜராக பெரிய ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஹெட்டில் மட்டும் தான் கேம் ஷாஃப்ட் மட்டும் தான் போயிருக்கோம். உள்ளெல்லாம் போக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு சவுண்டு கம்மியாக தான் கேட்டிருந்தேன், அதுக்கப்புறம் தான் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். எஸ், ஸோ ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த வீக்கில் போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் மாட்டினதுக்கப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன், எவ்வளோ மாட்டுறதுக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி. ஓகேவா. ஸோ ஓகே மக்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஜியோ பாய், டேக் கேர், see you, டாடா. அண்ட் ஸோ ஸ்பேர் வேணா நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன். பூந்தமல்லியில் தான் நான் வாங்கினேன். ஓகேவா. ஸோ வாட்ஸ்அப் பண்ணால் போதும், அவங்க வந்து ஒரு 1 week அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. பட் நம்ம ஸ்பேர் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஓகேவா. ஸோ அந்த நம்பர் வேணால் கீழே கொடுக்குறேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஓகே மக்களே, பாய்.